சற்று முன் வெளியான தகவல். அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருந்த மகளிர் உரிமை தொகை ரூபாய் 2500 உயர்த்தப்படுமா என்ற கேள்வி குடும்ப தலைவிகள் அனைவருமே காத்து கொண்டிருக்கிறார்கள். மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. 2026 2027 ஆண்டுக்கான தமிழக பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ளது. நிதி அமைச்சர் மரிய வில்சன் இந்த பட்ஜெட்டை தாக்கல் செய்ய உள்ள நிலையில் தாவேகா தனது வாக்குறுதியில் கூறிய மகளிர் உரிமை தொகையை ரூபாய் 1000 2500 உயர்த்துமா என்ற எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது. தமிழகத்தில் தாவேகா ஆட்சிக்கு வந்தால் மாதாந்திர கலைஞர் மகளிர் உரிமை தொகை ரூபாய் 1000 2500 உயர்த்தப்படும் என்று தேர்தல் அறிக்கையில் அறிவிக்கப்பட்டது. அதில் தமிழகத்தில் திருமணமான 60 வயது வரையிலான அனைத்து பெண்களுக்கும் ரூபாய் 2500 வழங்கப்படும் என்று கூறப்பட்டு இருந்தது. தமிழகத்தில் தாவேகா அரசு அமைந்து முதல்வராக விஜய் பதவியேற்றவுடன் இந்த அறிவிப்பு செயல்படுத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் செயல்பாட்டுக்கு வரவில்லை. தொடர்ந்து கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்காக மாதந்தோறும் ரூபாய் 1000 மட்டுமே வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில்தான் தமிழகத்தின் நிதி நிலைமை மோசமாக உள்ளது. இதில் தமிழகத்தை பொறுத்தவரை கடன் ரூபாய் 13.18 லட்சம் கோடியாக இருப்பதாக வெள்ளை அறிக்கை வெளியிடப்பட்டது. இதனால்தான் தாவேகாவின் மாதந்தோறும் மகளிருக்கு வழங்கும் ரூபாய் 2500 உதவித்தொகை திட்டம் அறிவிக்கப்படவில்லை என்று கூறப்பட்டது. இதற்கிடையேதான் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் பெயர் மதிப்புமிகு மகளிர் திட்டம் என்று தாவேகா அரசு மாற்றம் செய்யப்பட்டது. மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க. மேலும் தாவேகா அரசின் முதல் பட்ஜெட் தமிழக சட்டசபையில் தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் காலை 10 மணிக்கு தமிழக சட்டசபையில் நிதியமைச்சர் மரிய வில்சன் இந்த பட்ஜெட்டை தாக்கல் செய்ய உள்ளார். அப்போது மகளிருக்கு தற்போது வழங்கப்பட்டு வரும் ரூபாய் 1000 உதவித்தொகையானது ரூபாய் 2500 அதிகரிப்பது என்பது தொடர்பான அறிவிப்பு வெளியாகுமா என்ற எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது. அந்த வகையில் தற்போது தமிழகத்தில் மாதந்தோறும் 1,60,69,831 மகளிருக்கு மாதந்தோறும் ரூபாய் 1000 வழங்கப்பட்டு வருகிறது. இதற்காக ஆண்டுக்கு தமிழக அரசுக்கு ரூபாய் 15,600 கோடி செலவாகிறது. தற்போது தாவேகா மகளிர் உரிமை தொகையை ரூபாய் 2500 அதிகரிக்கும் பட்சத்தில் இந்த திட்டத்திற்கான டபுள் ஆகும். இது தமிழக அரசின் செலவை அதிகரித்து கஜானாவில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும். இங்கு குறிப்பிடத்தக்கது, நீங்க மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பட்ஜெட்டில் அதாவது மகளிர் உரிமை தொகை ரூபாய் 1000 2500 உயர்த்தப்படும் என்ற செய்தி குடும்ப தலைவிகளுக்கு பெரும் எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கிறது. கண்டிப்பாக இந்த 2500 உயர்த்தப்படும் என்று குடும்ப தலைவிகள் அனைவரும் எதிர்பார்த்து ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறார்கள். மேலும் 2500 மகளிர் உரிமை தொகை உள்ளிட்ட தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றும் வகையில் புதிய திட்டங்கள் இடம்பெறுமா என எதிர்பார்ப்பு மிகவும் அதிகரித்துவிட்டது. அதாவது தமிழ்நாட்டில் சட்டப்பேரவை தேர்தல் அறிவிக்கப்பட இருந்ததால் கடந்த பிப்ரவரி மாதம் திமுக அரசு 2026 மற்றும் 2027 நிதியாண்டுக்கான இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செய்தது. அதன்படி தமிழ்நாடு அரசுக்காக மொத்த வருவாய் 3,44,575 கோடி ரூபாயாக இருக்கும் என மதிப்பிடப்பட்டது. வருவாய்க்கான செலவு 3,93,272 கோடி ரூபாயாக இருக்கும் என்பதால் வருவாய் பற்றாக்குறை 48,696 கோடி ரூபாயாக இருக்கும் என இடைக்கால நிதிநிலை அறிக்கையில் குறிப்பிடப்பட்டது. இந்த நிலையில்தான் தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு விஜய் தலைமையிலான தாவேகா அரசு அமைந்தது.
பதவியேற்பு விழாவின் போதே அனைத்து துறைகளின் நிதிநிலை கடன் சுமை குறித்து ஆய்வு செய்து வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் என முதலமைச்சர் விஜய் அறிவித்தார். அதற்கு ஏற்ப கடந்த ஜூன் மாதம் தமிழ்நாட்டின் நிதிநிலை குறித்து நிதியமைச்சர் மரிய வில்சன் வெள்ளை அறிக்கையை வெளியிட்டார். அதன்படி 2025 முதல் 2026 நிதியாண்டுக்கான வருவாய் பற்றாக்குறை 78,324 கோடி ரூபாயாக உயர்ந்ததாக கூறப்பட்டது. மேலும் அரசின் சொந்த வரி வருவாய் 5.45% சரிந்ததுடன் வருவாயின் ஒவ்வொரு ரூபாயிலும் 22.8% வட்டி கட்டுவதற்கே செல்வதாகவும் கூறப்பட்டிருந்தது. அந்த வகையில் வட்டி, ஊதியம் மற்றும் ஓய்வூதியத்திற்கு மட்டுமே 64% நிதி செலவிடப்படுவதால் புதிய திட்டங்களுக்கு வெறும் 13 விழுக்காடு நிதி மட்டுமே ஒதுக்கப்படுவதாக கூறப்பட்டிருந்தது. தமிழ்நாடு அரசுக்கு 100 ரூபாய் வரவு எனில் 145 ரூபாய் செலவாவதாகவும் வெள்ளை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டது. அனைத்திற்கு மேலாக நலத்திட்டங்களுக்கு மட்டுமே ஆண்டுக்கு 25 கோடி ரூபாய் செலவிடப்படுவதாக கூறப்பட்டிருந்தது. அது மட்டுமின்றி தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்த கடன் 13,18,000 கோடி ரூபாய் என வெள்ளை அறிக்கையில் கூறப்பட்டிருந்தது. இதில் 2020 முதல் 2021 நிதியாண்டில் தனிநபர் மீது 67,087 ரூபாயாக இருந்த கடன் 2025 முதல் 2026 நிதியாண்டில் 1,28,934 ரூபாயாக அதிகரித்து உள்ளதாக வெள்ளை அறிக்கை வாயிலாக அரசு தெரிவித்தது. இந்த நிலையில்தான் தாவேக அரசு தனது முதல் பட்ஜெட்டை தாக்கல் செய்ய உள்ள நிலையில் அதில் தேர்தல் சமயத்தில் அறிவித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றும் அம்சங்கள் இடம்பெறுமா என்று பொதுமக்கள் அனைவரும் எதிர்பார்த்து ஆவலோடு காத்து கொண்டு இருக்கிறார்கள். குறிப்பாக மகளிர் உரிமை தொகை ரூபாய் 2,500 உயர்த்துவது, ஆண்டுக்கு 6 கேஸ் சிலிண்டர் இலவசம், வேலையில்லா பட்டதாரிகளுக்கு உதவித்தொகையை அதிகரிப்பது உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் குறித்த அறிவிப்புகளும் வெளியாகுமா என்பது இன்றைய சட்டசபையில், அதாவது இந்த தாவேக அரசின் முதல் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. இந்த பட்ஜெட்டில் இந்த அனைத்து திட்டங்களும் செயல்படுத்தப்படுமா என்ற எதிர்பார்ப்பு பொதுமக்கள் அனைவரும் காத்து கொண்டிருக்கிறார்கள். நீங்க மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்து பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரெகுலராக காமிக்கும். அதே சமயம் இந்த செய்தியை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிக்கோங்க. அதை நாங்கள் பார்த்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கான பதில் நாங்கள் சொல்லுவோம். அதே சமயம் உங்கள் நண்பர்கள் தெரியப்பட்டவும் இந்த வீடியோ கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களும் இந்த வீடியோ பார்த்து பயன்பட்டு கொள்ளட்டும். இவ்வளோ நேரம் முழுமையாக வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் நம்ம கண்டிப்பாக சந்திப்போம். நன்றி, வணக்கம்.